சர்க்குருவே சரணம் சரணம். பிராரப்த வினை என்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் சர்க்குருவே. அன்பு யோகியே, பிராரப்த கர்மாதான் உனது உடலாக வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த உடல் அழியும் பொழுது பிராரப்த கர்மா அழியும். அதுவரை இந்த உடலாக இருந்து கொண்டு மனதில் அது விசிறும்பிக்கும் எண்ணங்களை கொண்டு நீ வாழுகின்ற வாழ்க்கைதான் பிராரப்த கர்மா. பிராரப்தம்தான் இந்த உடல். இந்த உடல் அழியும் பொழுது பிராரப்தம் அழிந்துவிடும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை போகம் தீர்ந்திடில் தினை போதளவும் நில்லாது கண்டாய். புரிந்ததா? ஆகவே அந்த வினை போகம் புசிப்பு என்பது ஒரு நொடியில் தீர்ந்து விடும் பொழுது அடுத்த நொடியில் தேகம் இருக்காது, தேகம் வீழ்ந்துவிடும். ஆகவே தேகி சிவம், தேகம் சவம். ஆகவே புரிந்துகொள், இந்த வினைகள் என்கின்ற பிராரப்தின் தொகுப்பு, பிராரப்த வினைகளின் தொகுப்பு தான் உனது உடல் என்பதை தெளிவாக்கிக்கொள் என் அன்பு அருளாசி. சர்க்குருவே, இந்த பிராரப்த வினையிலிருந்து தப்பிப்பது எப்படி? உபாயம் ஏதேனும் உண்டா? அன்பின் இறைவி, ஆனந்த சுரூபமே, இனிய அருளாசியர், இந்த பிராரப்த கர்மாவை மாற்ற முடியுமா? இன்றைய உபதேசம் இதோ, தெரிந்து கொள். பிராரப்த வினைகளை மாற்ற முடியாது, அதை அனுபவித்து தீர வேண்டியதாக இருக்கிறது. எல்லா ஜீவனுக்கும் இதுதான் விதி. ஆனால் ஒரு யோகி இந்த பிராரப்த வினைகளின் இயக்கத்தை நிறுத்தி வைக்க முடியும். அதனுடைய இயக்கத்தையே நிறுத்தி வைக்க முடியும். எப்படி? நீ நாடி சுத்தி பிராணாயாமம் தினமும் காலையும் மாலையும் செய்தல் வேண்டும். அதற்கான உபாயம் சில கூறுகிறேன் கேள். இந்த பிராரப்த வினை செயல்படாமல் நிறுத்தி வைப்பதற்கான உபாயம் ஒன்று கூறுகிறேன் கேள். நீ தினசரி நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும், யோக பயிற்சி செய்ய வேண்டும், அடயோக பயிற்சி செய்ய வேண்டும், தியான பயிற்சி செய்ய வேண்டும். இவை நான்கும் செய்தால் என்ன நிகழும் தெரியுமா? உன் உடல் உருவ மாற்றம் ஏற்படும். பழைய உடல் உருவத்தோடு நீ இருந்தால் பிராரப்த கர்மா செயல்பட்டு கொண்டிருக்கும். உனது உடல் உருவ மாற்றம் ஏற்பட்டால் பிராரப்த கர்மா ஸ்தம்பித்து நின்றுவிடும். இந்த 4 பயிற்சிகளை நீ செய்யும் பொழுது உடல் உருவ மாற்றம் ஏற்படும், குணம் மனத்தில் மாற்றம் ஏற்படும். உன் குணமும் மனமும் மாறும், பிராரப்த கர்மா நின்றுவிடும், நிற்கும். அடுத்ததாக அறிவில் மாற்றம் ஏற்படும். நீ அறிவில் தெளிவு ஏற்பட்டு தெளிந்த அறிவை பெறும் பொழுது பிராரப்த கர்மா உன்னிடம் செயல்படாது, ஸ்தம்பித்து நிற்கும். அடுத்ததாக ஆயுளில் மாற்றம் ஏற்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். உன் ஜாதகம் நேரம் காலம் எல்லாம் மாற்றப்படும். நீ பார்க்கும் இந்த உலகம் இப்பொழுது பார்ப்பதை விட இந்த பயிற்சியில் தீவிரதரம் அடையும் பொழுது இந்த உலகம் மாற்றமாக உனக்கு தோன்றும். உலக மாற்றத்தை நீ காண்பாய். இல்லாவிடில் கடைசி வரை இந்த உலகத்தில் உன்னுடைய பிராரப்த கர்மாவத்தில் உள்ளன்றே நீ மரணம் அடைய வேண்டியதாக இருக்கும். ஆயுள் மாற்றம், உலக மாற்றம், உன் வாழ்க்கையில் மாற்றம். நீ நினைக்காததெல்லாம் நடக்கும். நீ இப்பொழுது நினைப்பதையெல்லாம் நடத்துவதற்கான முயற்சிகள் செய்து தோல்வி அடைகிறாய். அப்பொழுது நீ நினைக்க மாட்டாய். ஏனென்றால் மனம் கடந்த நிலையில் நீ நினைப்பதில்லை. நீ நினைக்காததால் நினைக்காததெல்லாம் நடக்கும். இதற்கு முன்பு கூறியது போல் மூச்சு பயிற்சி, யோக பயிற்சி, ஹடயோக பயிற்சி, தியான பயிற்சியால் இது சாத்தியம். இது மட்டுமல்ல, குரு தொடர்பு, சத் சங்கம், ஞான விசாரணை இவை இருத்தல் வேண்டும். இதுவும் முக்கியமான அம்சம் என்பதை புரிந்துகொள். அதன் பிறகு நீ தொடர்ந்த இந்த பயிற்சியால்
ஞான விசாரணையால், ஆத்ம விசாரணையால் இந்த ஆத்ம தரிசனம் ஏற்படும். ஆத்ம தரிசனம் அடைந்தவனுக்கு பிராரப்த கர்மா செயல்படாது, ஸ்தம்பித்து நின்றுவிடும். அவன் மீண்டும் அதனை செயலாக்கம் புரிவதற்காக மனதை கையாண்டால் பிராரப்த கர்மா இயங்கும். மனதை கடந்துவிட்டால் பிராரப்த கர்மா நின்றுவிடும். இதனை புரிந்து கொள். யோகிகளால் மட்டுமே, அதுவும் குண்டலினி யோகியால் மட்டுமே இந்த பிராரப்த கர்மாவை நிறுத்தி வைக்க முடியும். நீ ஆத்ம தரிசனம் அடைந்துவிட்டால் நீ பிராரப்த கர்மாவை புசிப்பதில்லை, அவை வெளிப்படுவதில்லை. இந்த வாழ்க்கையை வேறு விதமாக வாழ்கிறாய். என்ன தேவையோ அதை எடுக்கிறாய், என்ன தேவையோ அதை கொடுக்கிறாய். யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கிறாய், உனக்கு எது தேவையோ அதை நீ எடுக்கிறாய். இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, பஞ்சபூதங்களும் உன் காலடியில். ஆகவேதான் நான் முன்பே கூறியிருந்தேன், தன்னிலை அறிந்த தவஞானிக்கு தான் ஏவாமலே பஞ்சபூதங்களும் கட்டுப்படுகின்றன. பஞ்சபூதங்கள் கட்டுப்படுகிறது என்றால் பிராரப்தம் எம்மாத்திரம்? புரிந்து கொண்டாயா? இது இன்றைய உனக்கான உபதேசம். என் அன்பு கனிந்த அருளாசிர். நன்றே செய்க, நலமே பெறுக.